வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டையிலிருந்து. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு, இதுவே இன்றைய திருக்குறள். செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவில் கூட இனிமை தராது என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு தமிழ் மாடல் எக்ஸாம் 5, சரிங்களா, 5. ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். இது நீங்கள் ரொம்ப பிஸியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஏதாவது டயர்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக இது ஆடியோ ரெக்கார்ட் போல் கூட நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா. இதனுடைய லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டோட லிங்க் இருக்குது. அதை ஷேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை ப்ளஸ் உண்டார். ஆன்சர் சி. அதாவது நிலைமொழி ஈற்றிலும் வருமொழி முதலிலும் உயிர் வந்தால் அங்கே உடம்படுமை தோன்றும். ஈ இவ்வு என்ற 2 எழுத்துக்கள் உடம்படுமை என்று அழைக்கப்படுகிறது. இவை தோன்றும். ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் தோன்றும் என்பது விதி. இதன் அடிப்படையில் வரும். இதற்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். ஸோ அதில் புணர்ச்சி அப்படிங்கிற பகுதி பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைன்னா பார்த்துக்கோங்க. கோயிலப்பா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோவில் ப்ளஸ் அப்பா, சரிங்களா. இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் ப்ளஸ் சுனை, சரிங்களா. கனகச்சுனை. மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஒப்பவும் வன்மைக்கு தீனமாய் திரிவவும் ஆம்பிர அப்படிங்கிற ஒரு விதி. கட்டி அடித்தல் தெளிவாக இருக்குது. கட்டி அடித்தல், இதுவும் ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் என்ற விதிப்படி கட்டி அடித்தல். முதுமை ப்ளஸ் மொழி, இது எவ்வாறு சேரும் என்றால் முதுமொழி ஆப்ஷன் ஏ. சேர்த்தெழுதுக கண் ப்ளஸ் இல்லது, தெளிவாக இருக்காங்க. இல்லாதுன்னு இல்லை, இல்லது, அப்போ கண் இல்லது. அதாவது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வர இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி சேர்ந்திருக்கிறது. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரில் இதில் பாருங்கள், கடைக்கு செல்லும் பொழுது துணிப்பைகளை, இப்போ வரணும், இங்கே இச்சு வரணும், சரிங்களா. ஈச்சு வரணும் இந்த இடத்துல. எடுத்து செல்வேன், ஆப்ஷன் சி கரெக்ட். கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. இதில் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது, சரிங்களா. ஸோ டெல்லி. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. வினாயன் 9. இதற்கு சங்க காலத்தில், இங்கே பாருங்கள், சங்க காலம், இந்த இடத்துல இக்கெல்லாம் வராது, தப்பு, சரிங்களா. சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது, சரிங்களா. ஸோ பாம்பே சரியாக இருக்குது. அடுத்து பொருள் வேறுபாடறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்துவது எது? வாள். பூனைக்கு உள்ளது வாள், சரிங்களா. அப்போ ஆன்சரு சி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, வெள்ளை இந்த லைப்புடன், சரிங்களா. ஓகே, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா வென்றது வெள்ளை பசு, உடன் அண்டையில் போகுது கண்ணுக்குட்டி அப்படி சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேடுக. மாறி என்றால் மழை, மாறி என்றால் சேஞ்ச் ஆகிறது, வேறுபடுவது. சி. ஆன்சர் சி. ஐ ஔ எழுத்துகளின் இன எழுத்துக்களை, இது அளபடையில், உயிரளபடையில் வரக்கூடியது. ஐக்கு இன எழுத்து என்ன அப்படின்னா ஈ, சரிங்களா. ஐன்னு தானே முடியுது. அவ்வுக்கு ஔ அப்படிங்கிறதுக்கு ஊன்னு முடியுது இல்லையா. ஐ ஈன்னு முடியுது, ஔ ஊன்னு முடியுது, சரிங்களா. இதுக்கு இந்த ஐக்கும் அவ்வுக்கும் குறில் எழுத்துக்கள் இல்லை. ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் அதற்கான குறில் எழுத்து இணை எழுத்தாக வரும். ஆனால் ஐக்கும் அவ்வுக்கும் ஈ ஊ தான் வரும், சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன? பாம்பே. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து ஊ, சரிங்களா. இப்போ அண்மையில் உள்ளதை சுட்டிக்காட்ட இ, செய்மையில் உள்ளதை சுட்டிக்காட்ட ஆ,
அண்மையிலையும் இல்லாமல் செய்மையிலையும் இல்லாமல் நடுவில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட ஊ. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அந்தாதி என்றால் என்ன? அப்போ ஆன்சர் பாம்பே. ஓகேவா? ஒருமை பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கிறார். சரிங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. மேகம் சூழ்ந்து கொண்டது. ஒருமையில் இருந்தால் ஒருமையில் தான் முடியும். எழுவாய் ஒருமையில் இருக்கின்ற பொழுது பயனிலையும் ஒருமையிலே அமைய வேண்டும். இதற்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். சரிங்களா? ஒருமை பன்மை பிழைகளுக்கு நான் வீடியோ ஒரு 6-7 விதிகளோடு போட்டிருக்கேன். பன்மை சொல் காண்க. இவை பழங்கள் அல்ல. ஸோ கொஸ்டின் நம்பர் 19. வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெற்றால். இது பெண்பால் வினைமுற்றாக இருக்கு. வாள் என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வாழ்க்கை தொழிற்பெயர், வாழ்ந்தான் வினைமுற்று, வாழ்ந்து வினையெச்சம், வாழ்ந்த பெயரெச்சம். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. ஓடு ஓடி சென்றான் ஓர் எச்சம். வினை சொல்லை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். சரிங்களா? ஓடுதல் தொழிற்பெயர். இது ஓடிய பெயரெச்சம். ஓடியவன் வினையால் அணையும் பெயர். சரிங்களா? வினையெச்சம் ஓடி. சரியா? ஓகே. பிழை நீக்கி எழுதுக. இதில் 22வது வினா. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். சரிங்களா? கரெக்டாக இருக்குது. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான், இப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம். சென்னை என்னும் இது போடக்கூடாது. இது இடைக்குறையாக இருக்குது, அதனால் இது. சரிங்களா? டெல்லி தான் ஆன்சரு. சென்னை என்னும் நகரம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு. அடுத்தது இறங்கு. ஓகேவா? இப்போ இறங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எப்படின்னா இந்த ரா, அதாவது இடையின ரா போட்டிங்கன்னா இறக்க போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது என்ன சொல்கிறோம்? அது கருணை காட்டுதல். அப்போது ஆன்சர் என்ன? கருணை காட்டு. இது இறங்குனா இது கீழே இறங்கி வர்றது. ஸோ கருணை காட்டு, கீழே வா. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல் அப்படின்னா என்ன? இது அழிக்கிறது. கலைத்தல் அப்படின்னா என்ன? அது டயர்டாயிடுறது. சரிங்களா? இது டெஸ்ட்ராய் பண்ணுறது, இது டயர்டாயிடுறது. அப்போ கழித்தல், சோறுதல். எதிர்ச்சொல் எழுதுக. ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். கொடுக்கிறது. அதுக்கு எதிர்ச்சொல்னா வாங்கிக்கிறது அப்படின்னா ஏற்றல் என்பது பொருள். தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஐ என்றால் தலைவன். சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், இயம்புதல் அல்லது இயம்பல், விளம்புதல் அல்லது விளம்பல். துய்த்தல் என்பது தவறான, இதுக்கு பொருந்தாது. சரிங்களா? சொல்லுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருந்தாத சொல் துய்த்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் சைற்றியம், முறுவல், சயந்தம் இதெல்லாம் நாடக நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நன்னூல் மட்டும் இலக்கண நூலாக இருக்கிறது, அதனால் அது பொருந்தாத நூல். அகர வரிசையில் அமைந்த சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ளது அங்கை. ஆ ஆ ஆ எல்லாமே ஆள் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இங்கு, ரெண்டாவது சொல்ல பார்த்தோம்னா இஞ்சி, இந்து, இல்லு. பர்ஃபெக்டாக இருக்கா? அப்போ ஆன்சர் என்ன? ஏ. ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது அப்படி சொல்லி பார்த்தோம்னா உயர்ந்தோங்கி இது கரெக்டு, நடுமையம் இதுவும் சரி. சரிங்களா? மீமிசை ஞாயிறு சரி. மாடு மனை இது தவறு. இது ஒரு பொருட்பன்மொழி அல்ல. சரிங்களா? ஒரு பொருட்பன்மொழி நான் வீடியோ போட்டிருக்கேன். இரு பொருள் தருக. துய்ப்பது அப்படின்னா கற்றல்.
அப்புறம் தருதல் அப்படிங்கிற 2 பொருள் இருக்குது. துய்ப்பது என்றால் கற்றல், அப்புறம் தருதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இருக்கு என்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. இருக்கு அதை எப்படி எழுதணும்? எழுத்து வழக்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். தேசம் என்றால் நாடு 1, நெறி என்றால் வழி 2, மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், மேதைகள் என்றால் அறிஞர்கள். அப்போ என்ன பண்ணலாம்? எப்படி வருது ஆன்சரு? ஃபஸ்ட்டுக்கு வந்து 2ல் உள்ளது 1க்கு வருதா? அப்போ ஆன்சர் என்ன வருது? 2 வரணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் 1 வரணும், அப்புறமேல 4 வரணும், அப்புறமேல 3 வரணும். சரிங்களா? 1க்கு 2 வருது, 2வது இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நம்பர் போட்டிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நெறிக்கு வந்து 1வது இடத்துல உள்ளது ஆன்சராக வருது. சரிங்களா? 3 மாசற அப்படிங்கிறதுக்கு குற்றமற 3வது இடத்துல உள்ளது ஆன்சராக வருது. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் இருப்பது. அப்போ ஆன்சரில் குழப்பம் இருக்கிறது. தேசம் என்றால் நாடு. சரிங்களா? 1க்கு 2 கரெக்டாக இருக்குது. நெறி என்றால் வழி. அப்போ 2க்கு 2 வரணுமே, வரலை. சரி, மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். அப்போ 3க்கு 3 வரணுமே, 3வது இடத்துல 3 வரணுமே. இப்போ சரியான ஆன்சர் என்னென்னா, நான் இப்படி போடணும் அப்படின்னா, தேசம் அப்படின்னா 1 நாடு, நெறி என்றால் வழி 2வது, மாசறை என்றால் குற்றம் இல்லாமல் 3, மேதைகள் என்றால் அறிஞர்கள் 4. ஸோ 1 2 3 4. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஓகே, நாடு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெறினா வந்து வழின்னு கொடுத்துட்டாங்க. நெறினா வழி கொடுத்துருக்காங்க. மாசறை அப்படின்னா குற்றம் இல்லை, சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன்சரு ஏ. சரி, ஓகே. அடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வாழ்ந்தார்? அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். ஊர் பெயரின் மறு உவை எடுத்தெழுதுக. உதகமண்டலம். உதகமண்டலம்னா என்ன? ஊட்டி. பிழை திருத்தம் ஓர் ஏரி. சரிங்களா? உயிரெழுத்தை முதலெழுத்தாக கொண்ட சொல் வருகின்ற பொழுது ஒரு என்பது ஓர் என்று மாற வேண்டும். இதுக்கு ஒருமைப்பன்மை பிழைகளுடைய நம்முடைய வீடியோவை பார்க்க வேண்டும். பூ சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ. பூ என்றால் சோலை. பூவென்றால் சோலை என்று குறிப்பிட வேண்டும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சோறு கொதி வந்தது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ, சோறு கொதி வந்தது. புற்று, தயிர், பிசை ஆகியவற்றை குறிக்கும் சொல் எது என்றால் அலை. சரிங்களா? அலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தீமைக்கும் துன்பத்திற்கும் சோம்பலே பிறப்பிடம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். அவன் ஊருக்கு போகாமல் இரான் எவ்வகை தொடர்? அவன் ஊருக்கு போகாமல் இரான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். எவ்வகை? இதுக்கு தொடர் வகைகள் வந்து ரொம்ப எளிமையானது. அவன் ஊருக்கு போக மாட்டான் என்றால் எதிர்மறை தொடர். போகாமல் இரான் என்றால் இது 2 எதிர்மறை சொற்கள் அடுத்தடுத்து வருகின்ற பொழுது நேர்மறை பொருளைத்தான் தருகிறது. வார்த்தைகள் மட்டும் எதிர்மறையில் இருக்கிறது. எதனுடைய பொருளை தருகிறது? நேர்மறை வாக்கியத்தோட பொருளை தருகிறது. அதுதான் நேர்மறை பொருள் மாறாத எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்கிறது. அதான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். எவ்வகை தொடர் என கண்டறிக. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இது என்னது? செய்தி வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இரால் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அல்லது தொடர். தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. இது பொருட்குறிப்பு அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது. பொருந்தா இணையை கண்டறிக. அகத்தி அப்படின்னா கீரை என்றால் கீரை, மா என்றால் இலை, கோரை என்றால் புல், தென்னை என்றால் ஓலை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி என்றால் கீரி பிள்ளை, கீரி பிள்ளை.
அதாவது இது மரபு சொற்கள்லேருந்து வந்திருக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல், ஒளிமரபு, பசு. பசு ரெண்டுமே போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? பசு என்ன பண்ணும்? ஆக்சுவலாக பசு கத்தும், அப்புறம் கதரும். சரிங்களா? அதில் கதரும் அப்படிங்கிறத ஆன்சரை எடுத்துக்கிறாங்க. ஸோ கத்தும் என்பதும் சரிதான். ஓகேவா? அடுத்ததாக மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிக. பிழை உள்ள தொடரை கண்டுபிடிக்கணும். அதாவது பூவை கொய் அப்படின்னு சொல்லணும், பூ பறின்னு சொல்லக்கூடாது. சோறு உன், சுவர் இழுப்பு, பானை வனை, இது சரி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இருக்கிறது தவறு. சொற்களின் கூட்டு பெயர்களில் தவறான இணையை கண்டறிக. இதில் மக்கள் கூட்டம் சரி, ஆநிறை சரி, ஆட்டு மந்தைன்னு சொல்லணும். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தைன்னு சொல்லணும். அப்போ இதுதான் தவறானது. தென்னந்தோப்பு சரி. சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. பழம் கூட்டு பெயர் எப்படி சொல்றது? பழக்குலை அப்படின்னு சொல்லணும். பழக்குலை என்று சொல்ல வேண்டும். அடுத்து சொற்களின் கூட்டு பெயரை தேர்வு செய்க. எறும்புகள் சாறை சாறையாக செல்லும். மற்றது தவறு. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆப்ஷன் ஏ, நல்லவன் வாழ்வான். இந்த இடத்துல ஒரு அரைப்புள்ளி. தீயவன் தாழ்வான், முற்றுப்புள்ளி. 55வது வினாக்களுக்கு இங்கே பாருங்க. வினாவிற்கு பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். கடைசியில் மட்டும் புல் ஸ்டாப். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. வெதர் என்றால் வானிலை. சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிடேஜ் என்றால் பாரம்பரியம். அலுவலகம் சார்ந்த கலை சொல்லை காண்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் செயற்கை நுண்ணறிவு. OH என்றால் கடற்பயணம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் காம்பாக்ட் டிஸ்க் என்றால் குறுந்தகடு. அடுத்ததாக கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம் என்றால் இதழியல். அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக. டிசிப்ளின் ஒழுக்கம். தமிழ் சொல்லை கண்டறிக. மேனுஸ்கிரிப்ட் என்றால் கையெழுத்து பிரதி. கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லின் பொருளை அறிந்து தெரிவு செய்க. மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். கலைச்சொல் அறிக. கோர்டசி ஆர் கர்டசி என்றால் நற்பண்பு. கோர்டசி என்றால் என்ன? நற்பண்பு. கோர்டசி அப்படின்றாங்க. அடுத்தது பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகின்றது. சரிங்களா? திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது என்றால் தமிழ். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது? தமிழ். இந்த பத்தியிலிருந்து தான் இந்த வினா. எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது? ஒப்பியல் ஆய்விற்கு. இந்த பத்தியிலிருந்து தான். தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? புதுப்பித்தல் பண்பு கொண்டுள்ளது. தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து? மூல திராவிட மொழியின் பண்புகளை பாதுகாத்து வருகிறது. அதுல இருக்கு எல்லாம் அந்த பத்தியில. தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. மலரும் மனமும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக. மலரும் மனமும் போல ஒற்றுமை. யானை புக்க புலம் போல ஓமை கூறும் பொருளை கண்டறிக. வீணாக்குவது. மரபு தொடருக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுக்க. இளங்கோவின் குடும்பத்தினர் வாழையடி வாழையாக வேளாண்மை தொழில் செய்து வருகின்றனர். பரம்பரையாக. பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு. சரிங்களா? ஆராய்ந்து பாராமல். பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர்.
பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். பாம்பே. கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரி, மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. பிறை கண்ட மாதிரி. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம, இதற்கு நேரமின்றி உழைப்பு. தட்டி போட்டாரு, பட் நேரம் இல்லை, அடுத்த வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆள் போட்ட நேரமின்றி இல்லைன்னா ஆள் பற்றாக்குறை எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. உவமையால் விளங்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல, மனம் ஒன்றிய துணை. உடலும் உயிரும் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, உவமை கூறும் பொருளை கண்டறிக. அகழ்வாரை தாங்கும், இது என்ன? பொறுத்து கொள்ளுதல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி என்றால் ஒன்று என்பது பொருள். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? இதுல ஆதி, அகில், விசும்பு, கனல் இதெல்லாம் பிறமொழி இல்லாத சொற்கள். மற்ற எல்லாமே பிறமொழி இருக்கு. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. ஆன்லைன் ஷாப்பிங், இது என்ன சொல்லலாம்? ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் அப்படின்னு சொல்லலாம். இணையதள வணிகம். டிஜிட்டல், இணையான தமிழ் சொல் தருக. டிஜிட்டல் என்றால் மின்னணுமயம். டிஜிட்டல் என்றால் மின்னணுமயம். மைட் இஸ் ரைட், இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். பிராவப்புதலாம். தெய்வ புலவரின் கூற்றுப்படி வளர்வது போல் தோன்றி முடிவில் அழியும் செல்வம் எது? களவினால் ஆகிய ஆக்கம். திருடி பொருள் சேர்த்தல் என்பது தீய வழியில் பொருள் சேர்த்தலும் திருடி பொருள் சேர்த்தலும் ஒன்றுதான் என்கிறார் தெய்வ புலவர். அது வளர்வது போல் இருந்து அழிஞ்சு போயிடும் சொல்றார். அதாவது திருக்குறள் மொழிபெயர்ப்பை பொறுத்துக. ஜியு போப் என்ன பண்றாரு? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கிரால் என்ன பண்றாரு? ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். வீரமாமுனிவர் லத்தீன்ல, அப்பா தீட்சதர் வடமொழியில. அப்போ 1, 2, அதாவது ஆவண்ணா ஆனா, ஆவண்ணா ஆனா, சரிங்களா? ஈனா ஈயண்ணா, கரெக்டா இருக்கா? ஓகே. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று சொன்னவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்றவர் நாலடியார். சரிங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய நூல், என்று சொல்லக்கூடிய நூல் நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பழமொழி 400. தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டுபிடிக. இதில் ஆசாரக்கோவை மாறன் புரையனார், இது தவறாக பொருந்தியுள்ளது. சரிங்களா? மற்றதெல்லாம் சரியாக பொருந்தி இருக்கிறது. கீழ்கண்ட மொழிகளில் வட திராவிட மொழி அல்லாதது எது என்றால் குமாபி என்ற ஒரு ஷார்ட்கட் இருக்கிறது. குமாபி, இது குரூக், மால்தோ, பிராக்வி, இது வட திராவிட மொழிகள். சரிங்களா? இதில் இந்த குடகு அப்படிங்கிறது, அதில் குமாபிங்கிறது குரூக்கு. சரிங்களா? குடகு கிடையாது. ஸோ வட திராவிட மொழி அல்லாதது எது அப்படின்னா இந்த குடகு என்பது வட திராவிட மொழி அல்லாதது. சரிங்களா? ஓகே. அடுத்தது கீழ்கண்டவற்றில் திராவிட பெருமொழி அல்லாதது எது? தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்த 4 மொழிகளும் திராவிட பெருமொழிகள். துளு மற்றும் திராவிட பெருமொழி அல்ல. நிகண்டுகளில் சிறப்பானது மண்டல புரூடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு. சரி. சதுரகராதி சங்க அகராதி என அழைக்கப்படுகிறது. தவறு. சதுரகராதி வீரமாமுனிவர் இயற்றினார், அது சங்க அகராதி என அழைக்கப்படுவதில்லை. தமிழ் சொல்லகராதி என்ற ஒரு அகராதி இருக்கிறது. தமிழ் சொல் அகராதி. இந்த தமிழ் சொல்லகராதி தான் சங்க அகராதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தமிழ் சொல் அகராதியை எழுதியவர் யாருன்னா யாழ்ப்பாணம் கதிரைவேலனார். யாழ்ப்பாணம் கதிரைவேலர். அப்போ இந்த பாயிண்ட் தவறு. இதில் தவறானது என்ன? 2 மட்டும். 2வது பாயிண்ட் தவறு. திராவிடம் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் குமரிலப்பட்டர். சரிங்களா? அதை ஃபெமிலியர் ஆக்கினவர், பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி, தமிழ் கலை களஞ்சியங்களின் முன்னோடி அபிதான கோஷம். என் சரிதம் என்பது யாருடைய சுயசரிதை? என் சரிதம் என்பது யாருடைய சுயசரிதை? உ.வே.சா.
இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் யார்? சி. இலக்குவனார். அருளோசை அறிக அறிவியல் என்னும் இதழ்களை நடத்தியவர். அருளோசை அறிக அறிவியல் என்னும் இதழ்களை நடத்தியவர் யாரு என்றால் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் யாரு? தேவநேய பாவனர். ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இது போன்ற வீடியோக்கள் மற்றும் டெஸ்ட் லிங்கெல்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.